நேரத்துக்கு முன்னாடி ஆட்டோல என் பக்கத்துல உட்காந்துருந்தீங்க. ஆமா, அதுக்கு என்னம்மா? கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என் பேக்ல இருந்த பர்ஸை காணோம். அத நீங்க எங்கேயாச்சும்... என்னம்மா, நான் எடுத்துட்டேன்னு சந்தேகப்படுறியா? ஐயோ இல்ல, நீங்க எடுத்தீங்களான்னு நான் சந்தேகப்பட்டெல்லாம் கேட்கல. வர வழியில எங்கேயாச்சும் விழுந்து கிடந்ததா, அதை நீங்க பாத்தீங்களான்னு தான் கேக்குறேன். ஏன்னா நீங்களும் நான் இறங்கின இடத்துல தானே இறங்குனீங்க. அதுக்காக தான் நான் கேட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. நான் பார்க்கலம்மா. நானே முடியாம கிடக்கிற என் புருஷனுக்கு மருந்து வாங்கறதுக்காக வந்தேன். மாசம் மாசம் வாங்குற கடை தான். ஒரு 50 ரூபா கம்மியா இருக்கு, மாத்திரை குடுன்னு சொன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க. நானே என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கேன். சரிக்கா. அக்கா, இந்தாங்கக்கா. இதுல நீங்க கேட்ட பணம் இருக்கு. இதை கொடுத்து மருந்து வாங்கிக்கோங்க. ஐயோ பரவாயில்லக்கா, இது வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. இந்தாங்க. மா, நீயே பணத்தை தொலைச்சிட்டு நிக்கிற. இந்த நிலைமையில இன்னொருத்தரோட கஷ்டத்தை பெருசா நினைச்சு உதவுறியே. உன் மனசு யாருக்கும் வராதுமா. இந்த பணம் இப்ப நான் தொலைச்ச பணத்தை விட எனக்கு பெருசு இல்லக்கா. இது எந்த வகையிலயும் எனக்கு இப்ப உதவாது. ஆனா உங்களுக்கு இப்ப இது தேவையில்ல. இது உங்களுக்கு உதவியா இருக்கட்டும். மா, உன் நல்ல மனசுக்கு நீ தொலைச்ச பணமும் கிடைச்சி உன் புருஷனோடவும் உன் பிள்ளைங்களோடவும் நீ ரொம்ப சந்தோஷமா இருப்பம்மா. ரொம்ப நன்றிம்மா. பணம் எங்க போச்சு? இப்ப ஃபீஸ் வேற கட்டணும். என்ன பண்றது? இதுக்கு எப்படின்னா, நேத்து காலையில் ஒருத்தர் கடைக்கு வந்தாருமா. தம்பி 10 ரூபா பிஸ்கெட் பாக்கெட்டு என்ன விலைன்னு கேட்கிறார். அவருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? கொஞ்ச நாள் அவர் கடன் பாக்கி வேற. நான் சொன்ன அவர்கிட்ட, அண்ணே ரொம்ப நாளா அந்த கடன் தொகை நிக்குது, அதை கொஞ்சம் கவனிங்களேன்னு. பதிலுக்கு அவர் என்கிட்ட சொல்றாரு, அதே தம்பி ரொம்ப நாளா நிக்க விடுறீங்க, ஒரு சேரை போட்டு உட்கார வைங்களேங்கிறாரு. இந்த ஆளுக்கு நான் என்னமா பதில் சொல்றது? அண்ணே முடியல என்ன, சிரிச்சு சிரிச்சு வயிறெல்லாம் வலிக்குது. என்னது 2-3 சந்திப்புலயே இந்த தம்பி இந்த குடும்பத்தோட ரொம்ப நெருக்கமாயிடுச்சு. வாசு சொன்ன மாதிரி முதல்ல இந்த தம்பி யாரு என்னங்கிறத விசாரிக்கணும். என்ன இருந்தாலும் இது நாளைக்கு நம்ம குடும்பம். இதுல தேவையில்லாம அனாவசியமா 3வது மனுஷங்களை பழக விடக்கூடாது. ஐயோ அம்மா, இங்க உங்க கூட உட்காந்து பேசிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியல. கடையில ஏகப்பட்ட வேலை கிடக்குது. நான் கிளம்புறேம்மா. வரேம்மா. வரேன்டா. சரி சரிப்பா. வா வினோ.